ஜென்ரலா அம்பையர்ஸ் வந்து ஆர் மோஸ்ட்லி ஜட்ஜ் ஆன் ஹவு வெல் தே கிவ் தேர் எல்பிடபிள்யூ. நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க, லைவ்ல நானே அவுட் கொடுத்தேன் அம்பையருக்கு என்ன அப்படின்னு யோசிப்பாங்க. ஒரு 2-3 minutes எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து நீ ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல யூ நீட் டு டேக் த கால், நான் ஸ்ட்ரைக்கர் அண்ட் ரன் அவுட். ஸோ இட்ஸ் நாட் லைக் அஸ்வின் ஆல்சோ இட்ஸ் ஹிஸ் இன்டர்பிரேட்டேஷன். ஸோ அவரோட ஆக்ஷனுக்கு அவர் என்ன இன்டர்பிரேட் பண்றாருங்கிறதுல தான் அவர் சொல்லியிருக்கலாம். எனக்கு மனசுக்கு குளிர்ச்சியா இருக்கு, ஒரு போலரா இருந்து 2 பேட்ஸ்மேன் வந்து இப்படி சொல்றது வந்து ஆண்டி இப்போ பிகாஸ் இந்த ஒரு டிஆர்எஸ் வந்ததுல இருந்து ஒன் பர்டிகுலர் டிசிஷன் வந்து நிறைய அந்த ஒரு அண்டர் என்ன சொல்றது அம்பையர்ஸ் இங்க வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்பிடபிள்யூ. ஓகே, ஏன்னா ஒரு அம்பையர்ஸ் காலுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சம்டைம்ஸ் வந்து இட் கோஸ் வித் த பேட்டர், சம்டைம் இட் கோஸ் வித் த பவுலர். ஸோ தேர் இஸ் ஆல்வேஸ் தட் ஒரு கிரே ஏரியா இருந்துகிட்டே இருக்கு. பட் as an umpire with obviously with more exposure to DRS in the mari oru vishayam, what is the thought process that goes into in assessing ஒரு LBW decision? Okay, very interesting question. And generally umpires வந்து are mostly judged on how well they give their LBWs. mostly the LBW ல ரெண்டு விஷயம் இருக்கு, மெயின் விஷயம் பார்க்க வேண்டியது. ஒன்னு path of the ball and the distance it has to travel after impact. So ஏன் எல்பிடபிள்யூ டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த ரெண்டு விஷயமுமே இப்ப பாத் ஆஃப் த பால் எப்போ உனக்கு கிளியரா தெரியும்னா, ஃப்ரம் த போலர்ஸ் ஹேண்ட் நீ பார்த்தாதான் உனக்கு அந்த பாத்தே தெரியும். நீ பாதியில இருந்து பார்த்தேன்னு வச்சுக்கோ, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த பாத். உனக்கு ஐ ஏபிள் டு ரிலேட் டு திஸ்? கரெக்ட். நீ மேல ரிலீஸ் பேசிக்கலி ஒரு பேட்டர் மாதிரி தான். ரிலீஸ்ல எங்க கையில இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ யூ ஆர் ஹேவிங் a view from behind the bowler. Correct. So it is very difficult to watch the ball from the hand. Okay, so where we pick it is from somewhere in the middle where the ball comes into our vision. அங்க இருந்து தான் we will start tracking. So அந்த path வந்து பாதி தூரம் முடிஞ்சிருச்சு for the ball. ஓகே, ஒரு வைட் ஆஃப் த ஸ்டம்ப்ஸ்ல இருந்து போடுறான்னு வச்சுக்கோ. ஸோ வைட்ல ஆஃப் த ஸ்டம்ப்ஸ்ல இருந்து போடுறான்னா நமக்கு வந்து ஒரு பெரிஃபரல் விஷன்ல நமக்கு தெரியும் வைட் ஆஃப் த கிரீஸ்ல இருந்து போடுறான். பட் ஐ எம் நாட் சீயிங் த பால் ஃப்ரம் த ஹேண்ட். ஸோ அந்த எக்ஸாக்ட் பாத் வி see it only from midway. Okay, so that is one. The other is the distance the ball has to travel after impact. பேட்ல படுது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல இன்ஸ்விங்கரே ஸ்டம்ப் கிட்ட கால் இருக்கும்போது பட்டுதுன்னா there is a good chance that the ball will hit the stumps. பட் அதே இம்பாக்ட் கிரீஸ் பாப்பிங் கிரீஸ் ஒரு 4 feetல இருக்கு, அங்கிருந்து ஒரு 1 feet 2 feetலயோ வந்து பேட்டரோட கால் இருக்குன்னா it has a good 6 feet to travel. அதே இன்ஸ்விங்கர் இப்போ அதே ஒரு மிடில் ஸ்டம்ப்ல இம்பாக்ட் இருந்துச்சுன்னா அது போய் ஸ்டம்ப்ல படுமான்றது டவுட். கரெக்ட். So since we are at this end and we are trying to figure out 6 feet இல்ல அது 3 feet இல்ல 2 feet ன்றதை இங்க இருந்து நம்ம ஜட்ஜ் பண்ணோம் அப்படின்ற போது it becomes tricky. So Correct. This is the whole aspect that we try to get better at. So back foot ஆடுறானா நீ பார்த்தனா, if you see as umpires we will talk with our leg umpiring partner as to எங்க நிக்கிறான் பேட்டர், கிரீஸ்குள்ள இருக்கானா கிரீஸ்க்கு வெளியே இருக்கானா. இதெல்லாம் எதுக்குன்னா டு அண்டர்ஸ்டாண்ட் த டிஸ்டன்ஸ் த பால் ஹேஸ் டு டிராவல் ஆஃப்டர் இம்பாக்ட். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் பாத் இது ரெண்டும் நமக்கு வந்து பிகாஸ் ஆஃப் த பொசிஷன் தட் வி ஸ்டாண்ட் இன், இட் இஸ் நாட் சம்திங் தட் யூ கேன் ஈஸிலி ட்ராக். ஸோ தட் இஸ் வை த சேலஞ்ச் அண்ட் ஆஸ் அம்பையர்ஸ் வி ஃபைண்ட் வேஸ் டு கெட் பெட்டர் அட் திஸ். அவ்வளோ. ஓகே, ஸோ பேசிக்கலி இதெல்லாம் நீ வந்து ஒரு 2-3 minutes எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து நீ ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல யூ நீட் டு டேக் த கால். பிரில்லியன்ட். ஹேட்ஸ் ஆஃப். ஐ மீன் சோ மச். ஏன்னா ஒரு வியூவரா வந்து நிறைய பேர் வந்து ரீப்ளே தான் பாக்குறாங்க, அண்ட் அது வந்து ஒரு அல்ட்ரா ஸ்லோ மோஷன் பிளஸ் தே ஹேவ் த அசிஸ்டன்ஸ் ஆஃப் அந்த ஒரு ஹாக்காய், அந்த ஒரு ஸ்டம்ப், அந்த லைனு, இந்த கோடு, பால் ட்ராக்கிங் இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது
உங்களுக்கு வந்து ஈஸியா எல்லாமே தெரிஞ்சிடும். பட் இதுல எதுவுமே கிடையாது அம்பையருக்கு. என்ன கௌ? அது மட்டும் இல்ல, நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க, லைவ்ல நானே அவுட் கொடுத்தேன், அம்பையருக்கு என்ன அப்படின்னு யோசிப்பாங்க. நீ அக்கௌண்டபிளா இல்லாத போது ஈஸியா கொடுத்துடலாம், அக்கௌண்டபிளா இருக்கும் போது பண்றதுதான் கஷ்டம். எக்ஸாக்ட்லி. ஐ மீன் எஸ்பெஷலி இன் ஒரு T20 கேம்ல ஒரு ராங் டிசிஷன் கேன் கோ எய்தர் வே ஃபார் போத் தி டீம்ஸ். ஓகேயா? அந்த மாதிரி ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும் போது யூ ஹேவ் a lot more banking on the umpire-ல. So அதுதான் பிரஷர். அப்சல்யூட்லி. ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் யூ. ஐ மீன் நம்ம வெளியில இருந்து ஒரு நெட்ஸ்ல கூட பண்ணிடலாம், இல்லாட்டி டிவில பார்த்தா இது அவுட்பா அப்படின்னு டப்புன்னு சொல்லலாம். பட் ஆக்சுவலி 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 இட் இஸ் வெரி சிமிலர் டு ஒரு பிளேயரோட ஒரு பிளேயர் அந்த சிச்சுவேஷன்ல வேர் he has so many people watching him. ஒரு டிவி கவரேஜ் இருக்கு. யூ ஆர் லிட்டரலி யூ ஆர் லைக் அ பிளேயர். நீ வந்து ஒரு 25 கேமரா இருக்கு, அது சுத்தி ஒரு 35-40,000 பேர் பாக்குறாங்க, and the heat is on you and you have to take the right decision போது obviously there is a lot of pressure and a lot at stake, especially ஒரு ஃபைனல் ஆஃப் த வேர்ல்ட் கப் நம்ம பார்த்தோம். இங்கிலாந்து வின் பண்ணது, அந்த ஓவர் த்ரோ, நிறைய விஷயம் பார்த்தோம். T20 வேர்ல்ட் கப்ல பார்த்தோம். ஸோ இட் இஸ் நாட் வெரி வெரி ஈஸி. கவ், ஐ வாண்ட் டு ஸ்டிக் வித் யூ அகைன். ஒரு டிஆர்எஸ் பத்தி நம்ம பேசணும். ஒரு அம்பையர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து டிஆர்எஸ் இஸ் a threat or a friend? Neither. I mean, DRS is for the players, it's not for the umpires. It's only for the umpires to learn from it. ஆனா வந்துட்டு ஆமா, எனக்கு வந்து செம்ம லேர்னிங்ஸ் டிஆர்எஸ்ல என்ன வருதுங்கிறது ஒரு லேர்னிங், அண்ட் இட் ஈஸஸ் ஆஃப். ஏன்னா இப்போ ஒரு டிஆர்எஸ் கேம்ல பண்றோம்னு வச்சுக்கோயேன், நான் ஒரு தப்பான டிசிஷன் கொடுத்தா கூட மை மைண்ட் இஸ் நாட் திங்கிங் ஷிட் ஐ மேட் அ மிஸ்டேக் அண்ட் தி டீம் இஸ் சஃபரிங் பிகாஸ் ஆஃப் இட். அதுதான் என்னோட கேள்வி. ஏன்னா இப்போ டிஆர்எஸ் நம்ம பண்ணும்போது திடீர்னு அம்பையர்ஸ் டிசிஷன் இஸ் ஓவர் ரூல்ட் அண்ட் எதர் பேட்ஸ்மேன் இஸ் அவுட் ஆர் நாட் அவுட். ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ். ஏன்னா நீ அதை பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்தனா இட் கேன் ரியலி என்ன சொல்றது, அந்த வார்த்தை வந்து இப்ப சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன், பட் இட் கேன் ரியலி அஃபெக்ட் யுவர் மைண்ட். சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எப்படி how do you go about? I mean, if I'm doing an on-field game, எனக்கு வந்துட்டு பெருசா I'm not worried about DRS. I'm only making my decisions. எதுல அது ஹெல்ப் ஆகும்னா, இப்போ most of the sports for that matter, ஹாக்கில teams can review, footballல teams can't review, but the umpire himself reviews. ஏன்னா everything is live action. Humanly, it's impossible to see everything. அதுக்கு தான் இந்த ரிவ்யூவே வருது. You're making use of technology. So as an umpire, it's definitely a friend to ease my mind, because என்னால ஒரு டீம் தோக்குது, என்னால ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆயிட்டான், என்னால ஒரு கரியர் வந்துட்டு ஸ்பாயில் ஆகுது அப்படின்ட்டு நான் யோசிக்க போறது இல்ல. அவனுக்கு வேணும்னா டிஆர்எஸ் எடுத்துட்டு ஓவர் டர்ன், நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா ஓவர் டர்ன் பண்ணிக்கலாம். எங்க இது வந்து நமக்கு ஃபீல் ஆகும்னா, இந்த கேம்ஸ் வேர் ஐ டூ, இப்போ ஒரு கிளப் கேம் பண்றேன், இல்லை ஒரு பிசிசிஐ கேம் பண்றேன் டிஆர்எஸ் இல்லாம அப்படின்னாக்கா, அங்க இட் இஸ் மோர் ப்ரெஷர், பிகாஸ் ஒன், யூ டோன்ட் நோ இட் இமீடியட்லி. ஸோ ஒரு மாதிரி சிமிலர் ப்ரெஷர் தான். அது ஈவினிங் தான் தெரிய வரும் வீடியோ பார்த்துட்டு. ஸோ TNPL games definitely DRS is I feel for an umpire it doesn't matter. It is only like, okay, நீ DRS எடுத்துட்டு actually நீ பார்த்தனா it works both ways. ஒரு DRSல இந்த ஸ்கிரீன்ல போட்டு காமிச்சு நீ கொடுத்தது தப்புன்னா how I bounce back from that in the rest of the gameங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நார்மல் கேம் நான் என்ன நினைச்சுன்னு இருப்பேன், நான் கொடுத்தது கரெக்டான கான்ஃபிடென்ட்டா பண்ணின்னு இருப்பேன். இப்போ ஆக்சுவலி இன்னும் அது வந்துட்டு அது வந்து ஒரு கான். பட் ப்ரோ என்னன்னா, it is helpful for the players and I'm not thinking like I have affected the game in any way. அவங்க எடுத்துட்டாங்க, they help by it, அவ்வளவுதான். I think I can draw a parallel to இந்த விஷயத்துல I can draw a parallel to the bowler. இப்போ ஒரு bowler for example first ball 6 கொடுக்குறான், ஓகேயா, ஒரு பேட் பால் போட்டு first ball 6 கொடுக்குறான். அந்த பாலை பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்தானா மிச்சம் இருக்கிற 5 பால் வந்து டெலிவர் பண்ண மாட்டான். he is going to be giving more runs away. பட் ஓகே, நம்ம 6 கொடுத்துட்டோம், ஓகே நெக்ஸ்ட் 5 பால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து if he keeps moving forward and being calm and being in the present, there is a high possibility of him either doing well, அந்த ஓவர்ல திருப்பி கம் பேக் பண்ணி ஒரு விக்கெட் எடுக்கலாம், இல்லாட்டி ஒரு நல்ல ஓவர் போட்டுட்டு போறதுக்கு நல்ல ஹை பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஐ திங்க் ஆண்டி சொன்ன மாதிரி ஒரு பேட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவும் எடுத்துக்கலாம். அதே சமயத்துல in a different scenario where யூ ஆர் ஒரு தப்பான டிசிஷன் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஓகே நம்ம அடுத்த டிசிஷன்ல பெட்டரா ஆக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஐ திங்க் as ஒரு அம்பையர் கேன் டேக் ஃப்ரம் போத் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த கேம் நான் ஃபீல் பண்றேன். ஆண்டி உங்ககிட்ட இப்ப நான் வரேன். ஐ மீன்
இந்த ரீசன்ட் பாஸ்ட்ல வந்து நிறைய வியூஸ் அபவுட் நான் ஸ்ட்ரைக்கர் அண்ட் ரன் அவுட். அதுல வந்து ப்ரீவியஸ்லி மங்கடுங்கிற ஒரு விஷயம் அது நம்ம யூஸ் பண்ண வேணாம், அந்த ஒரு டேர்ம் யூஸ் பண்ண வேணாம். பட் நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல நிறைய வந்து சர்ச்சைகள் நிறைய இருந்திருக்கு. ஏன்னா இட் கைண்ட் ஆஃப் ரன்ஸ் இன்டு த ஸ்பிரிட் ஆஃப் கேம். அதாவது ஒரு ஒரு நம்பிக்கைங்கிற ஒரு விஷயம், ஸ்பிரிட் ஆஃப் த கேம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய குவார்டர்ஸ்ல தே பீன் ஃபார் இட். நான் ஸ்ட்ரைக்கர் அண்ட் நம்ம ஆஷ்லாம் வந்து நிறைய இஸ் பீன் இன்வால்வ்ட் இன் எக்ஸ்பிரஸிங் ஹிஸ் வியூஸ் அண்ட் நிறைய பீப்புள் தே ஹவ் பீன் அகெயின்ஸ்ட் இட். ஸோ இது வந்து ஒரு ஒரு சேலஞ்ச் தான் ஒரு அம்பையருக்கு வந்து. ஏன்னா அந்த கட்டத்துல வந்து ஸ்பிரிட் ஆஃப் த கேம்ங்கிற ஒரு விஷயமும் இருக்கு, அதே சமயத்துல ரூல்ஸ் ஒரு பக்கம் வந்து வேற மாதிரி ஸ்டேட் பண்ணுது. So as an umpire, இதை நீ எப்படி பாக்குற? Firstly, from the time the laws were made to today, things have changed in the game totally. கரெக்டா? ஸோ இன்னைக்கு வந்து எவ்ரி ரன் எவ்ரி இன்ச் மேட்டர்ஸ். நம்ம எவ்வளோ மேட்சஸ் வந்து ஒன் ரன்ல டிசைட் ஆகுது. ஸோ சம்வேர் என் சைட் ஏன் டேக் ஆன் இட் அப்படின்னு பார்த்தேன்னா, the bowlers need not give away an inch for anything. அது அவங்க கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸ்பிரிட் ஆஃப் த கேம் ஏன் கொஸ்டின்ல வருது அப்படின்னா, ஐ திங்க் பீப்புள் ஃபீல் இது ஒரு கேம் ஆஃப் ஸ்கில். இங்க வந்து ஸ்கில்லே கிடையாது, இது ஸ்கில் பார்ட்டே வரல, பட் யூஆர் கெட்டிங் சம்படி அவுட் அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் அது வருது. பட் அகைன் நீ லாஸ்ட்ல வந்து எல்லாத்தையுமே யூ கேனாட் பிரிங் இன் டு இந்த பேராமீட்டர்ல பார்க்க முடியாது. தேர் ஆர் சர்டன் திங்ஸ் தட் யூ வில் ஹாவ் டு டூ பிகாஸ் த கேம் இஸ் சேஞ்சிங் அண்ட் இட் இஸ் ஆல்ரெடி சேஞ்ச்ட் அ பிக் டைம். நமக்கு தெரியும் ஃப்ரம் த டே தட் யூ ஸ்டார்டட் பிளேயிங் டு டுடே த கேம் இஸ் ஸோ டிஃபரெண்ட். அண்ட் ஐ திங்க் அதனால இந்த ஒரு விஷயம் we will have to accept as a cricketing community because it has the pros outweigh the cons ன்னு தான் நான் சொல்லுவேன். Okay, Kau, what is your take on it? How do you see? இப்போ வந்து இப்போ டிஎன்பிஎல்ல இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் அஸ்வினுக்கு வந்து ஒரு நடந்தது. ஆல்மோஸ்ட் ஐ திங்க் இட் வாஸ் மோகன் பிரசாத் வந்து அடிக்கல, பட் ஒரு வார்னிங் சார்ட் ஆஃப் திங் தான் கொடுத்த மாதிரி இருந்தது. அம்பையர் அந்த சமயத்துல யாருன்னு எனக்கு தெரியல, பட் ஐ திங்க் அடிச்சிருந்தா நிறைய பேர் வந்து நிறைய பேர் he was waiting for the batsman to go out அப்படின்னு. ஏன்னா ஆஷ் வந்து லைன் மேலதான் இருக்கும், அடிச்சிருந்தா வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது அவுட். வாட் டிட் யூ திங்க் ஆஃப் தட்? ஐ திங்க் அந்த இன்சிடென்ட் பொறுத்த வரைக்கும் இல்ல, தேர் இஸ் நோ கிளியர் கட் ஃபார்முலா இது அவுட் இல்லைன்ட்டு. இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு தி அம்பையர் தட் டே வாண்ட்ஸ் டு இன்டர்பிரட் தி லாஸ். சில பேர் வந்துட்டு தே வில் பி வெரி ஃபிக்ஸ்ட் அண்ட் சே தட் டாப் ஆஃப் தி ஹேண்ட் போகும்போது அந்த ரிலீஸ் பாயிண்ட்டுக்கு வர வரைக்கும் நீ எப்போ வேணா அடிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். I would interpret it in a different way, where in a normal motion அந்த மேட்ச்ல அவர் ஒரு 24 balls போடுறாருன்னா எந்த ஸ்பீட்ல அவர் எல்லா பாலையும் போடுறாரோ அந்த ஸ்பீட் வரைக்கும் தான் நான் ஒரு சான்ஸ் கொடுப்பேன். He cannot come and wait for 2 seconds and say that நான் வெளியே போனா அடிப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி அம்பையர் டு இன்டர்பிரேட் அண்ட் மேக் ஹிஸ் ஜட்ஜ்மெண்ட். எப்படி வந்து ஒரு பேட்டர், எல்லா பேட்டர்ஸ் இருக்காங்க, கவர் டிரைவுங்கிறது ஒரே ஷாட், பட் யார் 2 பேரோட கவர் டிரைவ் சேமா இருக்காது. அதே மாதிரி அம்பைரிங்ல there are a lot of, not just in this, நிறைய விஷயத்துல இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் டிஃபரன்சஸ் வரலாம். ஸோ அந்த அம்பையர் அன்னைக்கு என்ன கொடுக்குறாங்கிறது தான் இஸ் வாட் மேட்டர்ஸ். அண்ட் ஆண்டி சொன்ன மாதிரி இட்ஸ் தேர் இன் த புக். தேர் இஸ் நோ டூ வேஸ் அபவுட் பிரிங்கிங் ஸ்பிரிட் அண்ட் ஆல் திஸ். people have an opportunity to do it, and if on that day அந்த அம்பையரோட இன்டர்பிரிட்டேஷனுக்குள்ள அவங்க பண்ணாங்கன்னா யூ பே த பிரைஸ், அவ்வளவுதான். இட் இஸ் நாட் லைக் இது தப்பு இது ரைட்டு, அதுக்கெல்லாம் பேச்சே கிடையாது. someone wants to do it, they can do it. as an umpire we are supposed to judge based on the given situations, அவ்வளவுதான். if I feel ரொம்ப வெயிட் பண்ணிட்டான் இந்த நேரத்துல நீ ஆக்சுவலி பால போட்டிருப்ப அப்படின்னா நான் நாட் அவுட் கொடுக்க போறேன். இல்ல இஃப் ஐ ஃபீல் இல்ல வெயிட்லாம் பண்ணல, இட்ஸ் நார்மல் ஃபார், அவன் நிறைய விதமான டெலிவரிஸ் போடுறான், ஒரு மிஸ்ட்ரி போலர், அவனோட ரிலீஸ் வந்துட்டு ரன் அப் டு ரிலீஸ் டைம் வந்து எல்லா பாலுக்குமே ஒரு வேரியேஷன் இருக்குன்னா திஸ் மைட் பி ஒன் ஆஃப் ஹிஸ் வேரியேஷன். ஸோ அதுல நிற்கும் போது பேட்டர் வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அடிக்கலாம். ஸோ இட்ஸ் நாட் லைக் அஸ்வின் ஆல்சோ இட்ஸ் ஹிஸ் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ அவரோட ஆக்ஷனுக்கு அவர் என்ன இன்டர்பிரேட் பண்றாருங்கிறதுல தான் அவர் சொல்லியிருக்கலாம். அது இட் மைட் sound in resonance with a lot of umpires, but it might not also sound in resonance with few umpires. So it depends on the given situation. ஓகே, ஸோ பேசிக்லி அந்த சமயத்துல அம்பையர் வந்து என்ன மாதிரி
ஆன சிச்சுவேஷன் இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் இருக்கு. இப்போ கௌ சொன்ன மாதிரி இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் இருக்கு. ஆண்டியும் சொல்ற மாதிரி இட் இஸ் தேர் இன் த ரூல் புக். ஸோ வை நாட் அப்ளை இட்? ஸ்பிரிட் ஆஃப் த கேமுக்கு இங்க வந்து இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ரெண்டு பேரும் வந்து பாட்டம் லைன்ல இதுதான் நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறது தான் நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். கரெக்டா? கரெக்ட். ஸ்பிரிட் ஆஃப் த கேமுங்கிற கான்வர்சேஷனே இட்ஸ் டிஃப்ரெண்ட். அந்த இடத்துல இட் இஸ் தேர் இன் த லா. யூ ஹேவ் ஹிட் இட். நவ் ஐ ஹேவ் டு ஜட்ஜ் வெதர் ஹி இஸ் அவுட் சைட் ஆர் நாட் அண்ட் வெதர் ஹி வுட் ஹவ் ரிலீஸ் த பால் ஆர் நாட். அதுல ஒரு அட்டெம்ப்ட் தான் இருக்கு. ஸோ ஒரு அட்டெம்ப்ட்ல அடிச்சிருக்காரா அப்படிங்கறத தான் பார்க்கணும். இதுல என்னால அங்க போய் நீ அடிக்க கூடாது, அவன் வெளியே போல, அவன் ஓட பார்க்கல, இதெல்லாம் நான் ஒரு அம்பையரா நான் சொல்லவே முடியாது. அது பிளேயரா இருக்கும் போது நான் சொல்லலாம், ஐ மைட் ஹேவ் டிஃபரன்சஸ் இன் ஒப்பீனியன் வெதர் ஐ வாண்ட் டு டூ இட், ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இட், எவ்ரிதிங். பட் ஆஸ் an umpire I have only one job: see the situation and analyze and give my decision. அவ்வளவுதான். ஓகே. அண்ட் யோமி, அதனாலதான் இப்ப நீ பார்த்தனா ஃப்ரம் இட் பீங் மன்கடிங்ன்ற மாதிரி இருந்து now it is a part of run out. ஓகே. கரெக்ட். So it is as a cricketing community they've brought it into a dismissal. So I think fair and square will have to go with it தான் நினைக்கிறேன். அப்பா, எனக்கு மனசுக்கு குளிர்ச்சியா இருக்கு. ஒரு போலரா இருந்து ரெண்டு பேட்ஸ்மேன் வந்து இப்படி சொல்றது வந்து எனக்கு நல்லா இருக்கு கேக்குறதுக்கு. பேட்டர் கூட தெரியும் யோமி, போலர்ஸ் பாவம். நான் வெறும் பேட்டரா அம்பையர் ஆனவன் தான். அம்பையரிங்ல எல்லாம் நான் ஃபுல்லா போலருக்கு தான் சப்போர்ட். டிஎன்பிஎல் பார்த்தல, எல்லாம் அம்பையர்ஸ் கால் தான் தூக்கின்னு இருக்கேன் டங்கு டங்கு. இல்ல, பட் இட் இஸ் நைஸ் டு ஹியர் ஃப்ரம் a neutral perspective. ஏன்னா நீங்க, I mean you guys are neutral as an umpire to actually say that ரூல்ல இருக்கு, அது வந்து as a bowler they are using it and there is no அந்த ஒரு ஸ்பிரிட் அந்த இதெல்லாம் வரதுக்கு there is no second thoughts about it at all. and cricket வந்து 1800sல ஆரம்பிச்சது, அதே மாதிரி இப்ப ஆடுறாங்க. evolve ஆயிடுச்சு game is evolved. So as the rules. So it's important to understand that and evolve with the game and not trying to be like இது சரியில்லை அது சரியில்லை அப்படிங்கிற. அப்படி பார்த்தா பல ஆயிரம் விஷயம் வந்துதான். It's still not perfect in cricket. There are so many rules. We still don't know whether இது வந்து is it even relevant அப்படிங்கிற ஒரு விஷயம். But I'm sure in time it will be ironed out and it will get மோர் பேலன்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கண்டிப்பா எனக்கு இருக்கு. ஸோ அதோட நம்ம வந்து இந்த வீடியோ முடிச்சிருக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி கௌ அண்ட் ஆனந்த். ஐ திங்க் ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் எனக்கே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இந்த வீடியோ வழியாக எனக்கு வந்து கிடைச்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆண்டி சொன்ன மாதிரி இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு அம்பையர் வந்து ஒரு பேட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிக்கிறது இம்பார்ட்டன்ட். அண்ட் அதுல இருந்து கௌ சொன்னது வந்து ஒரு போலர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிக்கணும். ஸோ ரெண்டுமே கலந்து. ஏன்னா அம்பையரிங் ரொம்ப ஈஸியான ஒரு ஜாப் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து they really think, but accountability இருக்கு. Because the game has become so big, the exposure is more. You are accountable for a lot of things. So அந்த விதத்துல I think hats off to you guys and I wish you both best of luck for your future. I think I'm sure நம்ம எப்படி ஒரு சிவாரவி, ஒரு மதன கோபால், ஒரு வெங்கட் ராகவன் நம்ம தமிழ்நாடுல இருந்து ஹையஸ்ட் லெவல் ஐசிசி பேனல்லாம் போயிருக்காங்களோ, அது மாதிரி I'm sure you guys also will get there. Thank you so much, Yomi. Thanks a lot, guys.